உங்கள் காலேஜில் என்பிடிஎல் கோர்சஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா? அப்போ என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் காலேஜோட ரெகுலேஷன்ஸ் எடுத்து பாருங்கள். சப்போஸ் இப்போ நீங்கள் 21 ரெகுலேஷன்ஸில் இருக்கீங்கன்னா உங்கள் காலேஜோட 21 ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு எடுத்து பாருங்கள். அதில் ப்ரொஃபஷனல் எலெக்டிவ்ஸ் இல்லை ஆன்லைன் கோர்சஸ்னு ஒரு 3 கிரெடிட்ஸ் இருந்ததுன்னா என்பிடிஎல் கோர்சஸ் மேண்டேட்டரி. நீங்கள் ஹானர்ஸ் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக என்பிடிஎல் கோர்சஸ் மேண்டிட்டரி. ஆனால் நீங்கள் நார்மல் டிகிரி தான் படிக்கிறீங்க, உங்கள் சிலபஸ் கிரெடிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா என்பிடிஎல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் இஷ்டம் தான். காலேஜ் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்கள் கிரெடிட்ஸ் எல்லாம் கிளியராக இருந்து ப்ராஜெக்ட் டைமில் என்பிடிஎல் கோர்சஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக நோ சொல்லலாம். பட் உங்கள் காலேஜ் ரெகுலேஷன்ஸில் என்பிடிஎல் கோர்சஸ்க்கு மேண்டேட்டரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கிரெடிட்ஸோ நான் கிரெடிட்ஸோ மேண்டேட்டரி அப்படின்னு இருந்துச்சுன்னாவே நீங்கள் அந்த என்பிடிஎல் கோர்சஸை பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த டிகிரி. சில காலேஜஸில் என்பிடிஎல் கோர்சஸ் எக்ஸாம் ரெஜிஸ்டர் கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் என்ரோல் பண்ணுங்கள் அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ஒரு காலேஜில் எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கவுண்ட் எடுப்பாங்க. என்ரோல்மெண்ட் கவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்பிடிஎல் சைட்லேருந்து காலேஜுக்கு ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் 1000 rupees செலவு பண்ணி எக்ஸாம்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ரோல் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்தாலே போதும்.